Hello students, welcome to Maximum KMR channel. 10th standard max chapter 7 mensuration exercise 7.1 la first question. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க். போன தடவையோ லாஸ்ட் தடவை அதுக்கு முன்னாடியே எனக்கு கிளியராக தெரியல. கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. The radius and height of the cylinder are in the ratio 5:7. ஃபஸ்ட்டு ரேஷியோனா என்னன்றதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ A:B அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கு அர்த்தம் என்னென்னா A/Bன்னு அர்த்தம். A/B சரிங்களா? அப்போ அதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா ரேஷியோன்னு சொல்லலாம். அப்போ A:Bன்னு சொல்கிறாங்க. இப்போ 2/3ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம ரேஷியோவில் சொல்லணும் அப்படின்னா இந்த 2/3 2:3ன்னு சொல்லலாம் சிம்பிளி. அப்போ ரேஷியோனா என்ன டிவைடில் இருக்குதுன்னு அர்த்தம். இவங்க என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்டும் ரேடியஸும் ஹைட்டும் ரெண்டுத்தையும் ஒரு சிலிண்டருடைய ரேடியஸ் அண்ட் ஹைட் வந்து 5:7 இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதோடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 5500 ஸ்கொயர் சென்டிமீட்டர். சிலிண்டருடைய கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா CSA வந்து 5500 கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கப்போ ஃபைண்ட் த ரேடியஸ் அண்ட் ஹைட்டுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாஸ் என்னென்னன்றதை நம்ம எழுதிக்கலாம். Radius and height of the cylinder are in the ratio. Radius and height of a cylinder are in the ratio. என்ன ரேஷியோவில் இருக்குது? 5:7 இருக்குது. இங்கே ரேடியஸ்னால் என்ன? ரேடியஸ் அப்படின்றது நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணுவோம் R. ஹைட்னா என்ன? H. ரேடியஸும் ஹைட்டும் ரேஷியோவில் இருக்குது. அதாவது R/H. R:H அதான ரேஷியோ. R/Hனா என்ன? R/H. இப்போ 5:7னா என்ன? 5:7ன்றது 5/7. R:Hன்றது 5:7 இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம்? R/H. அதுதான் அதுக்கான மீனிங். R:H. ரேஷியோ height of the cylinder is equal to 5:7. 5:7 என்ன? 5/7 சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னா இந்த 7 இங்கே கொண்டு போகணும்னா 7 6 மல்டிப்ளை ஆகிடும். இந்த ஹெச்சை இங்கே கொண்டு வந்தோன்னா 5 ஹெச்சை மல்டிப்ளை ஆகும். டினாமினேட்டரில் இருக்கிறது இந்த சைடில் போகும்போது நமக்கு மல்டிப்ளிகேஷனில் நியூமரேட்டருக்கு போய்டும். இந்த டினாமினேட்டர் மல்டிப்ளிகேஷனில் நியூமரேட்டருக்கு போய்டும். இப்போ இதில் வந்து ஹெச் மட்டும் நமக்கு வேணும்னா ஹெச்சும் 5 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 5 கொண்டு வந்தோன்னா இங்கே டிவைட் ஆகிடும். இப்போ ஹெச் மட்டும் நமக்கு வேணும்னா 7R/5ன்னு எழுதலாம். சரிங்களா? இதை ஏன் நான் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இப்போ உங்களுக்கு புரியும். சரி, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை 5500 ஸ்கொயர் சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதையும் எடுத்து எழுதிப்போம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இது வந்து எதுக்கான கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா? சிலிண்டருக்கானது. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் தே ஹேட் கிவன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5500 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியுமோ அதை எழுதணும். இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன? சிலிண்டர் எங்கேருந்து வந்திருக்கும்? இதை நம்ம கிளியராக ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா பாருங்கள். L/B. ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் எடுத்து அந்த ரெக்டாங்குலர் ஷீல்டை அப்படியே ஃபோல்டு பண்ணால் அது ஒரு சிலிண்டர் ஆகிடும். இப்போ இந்த சிலிண்டருடைய சர்ஃபேஸ் ஏரியானா என்ன? மேலே இருக்கக்கூடியது சர்ஃபேஸ் ஏரியா. இந்த சர்ஃபேஸ் ஏரியா இஸ் நத்திங் பட் இந்த ஒரு ரெக்டாங்குலர் ஷீட்டோடைய ஏரியா தான். இந்த ரெக்டாங்குலர் ஷீட்டோடைய ஏரியா L/B. இந்த ரெக்டாங்குலர் ஷீட்டை என்ன பண்ணுறோம்? வளைச்ச உடனே சர்க்கிளாக மாறிடுச்சு. சிலிண்டராக மாறும் போது இந்த Lன்றது ரவுண்டாக ஆகிடும். ரவுண்டாக ஆன உடனே என்ன ஆகும்? நமக்கு மேலே ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் தான் Lக்கு பதிலாக 2πRன்னு எடுத்துப்பாங்க. இந்த பிரெத்து சுத்தன உடனே நிற்க வச்சோன்னா அது ஹைட் ஆகிடும். அப்போ H 2πRH. இதுதான் வந்து சிலிண்டருடைய சர்ஃபேஸ் ஏரியா. 2πR/H ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு நம்ம எழுதுகிறோம். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் கொடுத்துருக்காங்க 5500. நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் என்ன தெரியும்? 2πRH. இது ரெண்டுமே ஒன்று தானே. இதுவும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இதுவும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, ரெண்டுமே சிலிண்டர் தான். அப்போனா இது ரெண்டுமே ஈக்குவல். இந்த 2πRHன்றது இந்த 5500க்கு ஈக்குவல். அப்போ ஈக்குவேட் பண்ணுறோம். 2πRH இஸ் ஈக்குவல் டு 5500. அவங்க CSAவை கொடுத்துருக்காங்க. நமக்கும் CSAக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல். இப்போ இதிலிருந்து நம்ம என்னென்ன ஃபைண்ட் பண்ணணும்? ரேடியஸ்னால் என்ன, ஹைட்னா என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஓகே,
இப்போ இதில் என்ன வேல்யூ தெரியுமோ அதை நம்ம போடணும். ஆனால் இங்கே ஒரு ஹெச்சும் இங்கே ஒரு ஆரம் இருக்குது. நமக்கு ஆரும் தெரியாது, ஹெச்சும் தெரியாது. எல்லாத்தையுமே ஒரே ஆராவோ இல்லை எல்லாமே ஒரே ஹெச்சாவோ மாற்றிட்டோன்னா நமக்கு ஒரு வேல்யூ வந்துடும். அதை எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். அதனால் நான் ஹெச்சை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆராக மாற்றி வச்சுருக்கேன் 7r/5ன்னு. இப்போ இங்கே 2 இருக்குது. இன்ட்டு பைக்கு 22/7 கொடுக்குறேன். இன்ட்டு ஆருக்கு அந்த ஆறு அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த ஹெச்சை 7r/5ன்னு எடுக்கிறேன். 7r/5 எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ எல்லாமே ஆர் ஆகிடும். மிச்சம் எல்லா டேர்ம்ஸும் கொண்டு போனால் ஆரோடைய வேல்யூ வந்துடும். ஓகே, இப்போ இது 5500 RHSல இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா ஆர் மட்டும் தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணலாம், இந்த ஆரோடைய டேர்மை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இந்த ஆரை மல்டிப்ளை ஆகி 7r² ஆகிடுச்சு. 7r² டிவைடட் பையில் ஒரு 5 ஈக்குவல் டு இந்த 5500 எடுத்து எழுதுகிறோம். இன்ட்டு இதை வந்து மல்டிப்ளை பண்ணி இங்கே வச்சுக்கிட்டோம். இந்த 22/7 ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போகும்போது டிவைடில் இருக்கிறது நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டருக்கும் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். இந்த 22/7 அந்த சைடு போகும்போது 7/22 ஆகிடுச்சு. இன்ட்டு இந்த 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது என்ன ஆகும், ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போகும்போது டிவைடில் 1/2 ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறேன்னா இந்த r² மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு 5500 இன்ட்டு 7/22 இருக்குது. இன்ட்டு 1/2 இருக்குது. இன்ட்டு போட்டு இந்த r² மட்டும் இங்கே இருக்குது. இந்த 5 டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு போகும். ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போகும்போது இந்த 7 நியூமரேட்டர்லேருந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். அப்போ 7/5 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், 5/7 மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ண வேண்டியது தான். 1 2s are 2, 1 2s are 2, 2 2s are 4, remainder 1, 7 2s are 14, remainder 1, 5 2s are 10, 0. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 2 இருக்குது. இந்த 2ஆல் இதை கேன்சல் பண்ணுவோம். 1 2s are 2, 3 2s are 6, remainder 1, 7 2s are 14, remainder 1, 5 2s are 10. நெக்ஸ்ட் இந்த 11ஆல் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ 11 1s are 11, ஓகே கேன்சல் ஆகும். 11 1s are 11, remainder 2 27 ஆகிடுச்சு. 27க்கு 2 டைம்ஸ் போட்டோம்னா 22 வந்துடும். ஒரு 5 இருக்கும். 5 டைம்ஸ் வந்து 11 போட்டோம்னா 55, 125 வந்துடுச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 125 இன்ட்டு 5 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே ஒரு 7 இங்கே ஒரு 7 அதை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு 125ம் ஒரு 5ம் மட்டும் இருக்கும். இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 5 5s are 25, 2 5 2s are 10 plus 2 is 12, remainder 1, 5 1s are 5 plus 1 is 625. r² வேல்யூ 625 வந்திருக்கு. r² ஈக்குவல் டு 625. இப்போ நமக்கு என்ன வேணும், ஆர் தான் வேணும். ஆர் வேணும்னா இந்த ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625. ஸ்கொயர் ரூட்லேருந்து 625 வெளியே எடுத்தோம்னா நமக்கு 25. இந்த 25க்கு யூனிட்ஸை பார்க்குறோம். கொடுத்துருக்கிறது சென்டிமீட்டர். அதனால் 25 சென்டிமீட்டர்னு எழுதிட்டு இது ஆர்னா என்ன, ரேடியஸ். இந்த ரேடியஸ் ஆர்ன்றது 25 சென்டிமீட்டர்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்ததாக ஹைட்டை கண்டுபிடிக்கணும். ஹைட்டுக்கு வேணும். இப்போ ஹைட்டுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஹைட்டுனா ஹெச்னா என்ன, 7 இன்ட்டு ஆர் டிவைடட் பை 5 அதை எடுத்து இங்கே எழுதுகிறோம். அடுத்ததாக 7 இன்ட்டு ஆருக்கு நம்ம ஆல்ரெடி 25 ஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த 25 போடுறோம். டிவைடட் பையில் ஒரு 5 இருக்குது. இந்த 5 இந்த 25 கேன்சல் பண்ணுறோம். 1 டைம்ஸ் இது 5 டைம்ஸ் 7 5s are 35 வந்துடுச்சு. இப்போ ஹைட் என்ன நமக்கு, HIGHT ஹைட். ஹெச்ன்றது நமக்கு 7 5s are 35 சென்டிமீட்டர். ஃபைன் பண்ண சொல்லுது. ஃபைன் த ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு அண்ட் ஹைட் அதையும் கண்டுபிடிச்சாச்சு. 25 and 35 ஆர் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் த கொஷின். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.